9 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அல் அதீம் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். தனியாக எந்த ஒரு பெயரோடும் இணைக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹாக்காவுடைய வசனத்தில், சூரத்துல் ஹாக்கா 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம். நரகவாதிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏன் நரகத்திலே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தை அல்லாஹ் கூறும்போது, அவர்கள் மகத்தான அல் அதீமான அந்த இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மற்ற பெயரோடு அல்லாஹ் இணைத்து, வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். வானம் பூமிகளை நிர்வகிப்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமமான காரியமும் இல்லை. ஏன்? வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்வானவன், அவன் மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்து ஷூரா 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அவனுக்கு தான் வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் சொந்தமானது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் யார்? அவன் உயர்வானவன், அவன் அல் அதீம், மகத்துவமிக்கவன். சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 74வது வசனத்தில் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை புகழுமாறு, அந்த அல் அதீமை புகழுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். நபியே, துதிப்பீராக உங்களுடைய ரப்புடைய பெயரை. அவன் யார்? அவன் அல் அதீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அதீம் என்ற தன்மையை தனக்கு உரித்தானதாக